வேலையை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும்னு சொல்லுவாங்க. ரெகுலராக ஒரு இடத்துக்கு போனால், டெய்லி ஒரு கடைக்கோ ஒரு கம்பெனிக்கோ போனால் ரெகுலராக பர்டிகுலராக ஒரு 10 கிலோமீட்டர், அதிகபட்சம் ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு அதோட நம்ம முடிச்சுக்கிருவோம். ஆனால் எங்கள் வேலையை பொறுத்தளவுக்கு டைல்ஸ் கல் ஓட்டுறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும். இப்போ இந்த மலங்காட்டுக்குள்ளே ஒரு 60 கிலோமீட்டர் 2 வாரமாக ட்ராவல் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு பகலில் காலையில் வரும்போது ரொம்பவுமே ரம்மியமாக இனிமையாக இருக்குது. வரும் வழியில் வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு பூந்தோட்டம், மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, அப்புறம் காய்கறிகள், வெண்டைக்காய், பச்சை மிளகா, முருங்கைக்காய், பப்பாளி, வேர்க்கடலை, இப்படி வந்து எக்கச்சக்கமானது. அப்புறம் கொஞ்சம் இடத்துல வந்து கொய்யா தோட்டம், மாமரம், இப்படி வந்து பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே வரலாம். ஆனால் இதில் வந்து நைட்டு திரும்ப ரிட்டன் வேலை முடிச்சுட்டு போகும்போது ஒரு 8 மணிக்கு போகும்போது, இங்கேருந்து 60 கிலோமீட்டர் திரும்பி போகும்போது, அப்போ அந்த வழியில் போகும்போது ஒரு பயமாக, ஒரு பயங்கர இதாக இருக்கும், ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். நம்ம கூட யாரோ பின்னாடி வர்ற மாதிரியோ, சைடில் ஏதோ ஒன்று வர்ற மாதிரி, அப்படி பயங்கர இதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ரோட்டில் நிறையா வரும்போது பாம்புகள்லாம் கிராஸ் பண்ணும். அதெல்லாம் வந்து தாண்டி தான் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் டெய்லி ஒவ்வொரு ஏரியாவிலையும் இனிமையான பயணம் பண்ணுறதுல ரொம்ப ரசிக்கத்தன்மையாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 58 ஊருக்கு தண்ணி பாயிற மாதிரி வைகை டேம் கால்வாய் வந்து 58 கால்வாயின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே இருக்குது. வெறும் மலங்காடு தான் சுற்றி, நிறைய காட்டு பன்னிகள் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் ஒரு மலை அடிவாரத்தில் வந்து இன்றைக்கி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான பயணம். காலையில் விட நைட்டில் திரும்பி போகும்போது அப்படியே அந்த குகைக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போனால் போயிட்டே இருக்கும். அப்படியே கம்மாக்கரை, அப்படியே ஒத்தையடி பாதை, இப்படி வந்து இந்த வழியில் போகிறதெல்லாம் வந்து ஒரு இனிமையான பயணமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஊசிலி மரம், அந்தது இந்ததுன்னு ஏகப்பட்டது இருக்குது. சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாவில் ட்ராவல் பண்ணுற வாழ்க்கை வந்து யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிராது. அப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் நிறையா கற்றுக்கிற முடியுது. இந்த மாதிரி உங்கள் லைஃப் உங்களுக்கு அமைஞ்சதுன்னா, இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.